அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்த வாங்கினோம் போஸ் கூற, ஹரிஷ் யோசனையுடன் அந்த புதரை பார்த்தான். இதை பார்த்தா சிங்கம் புலி மாதிரி தெரியல. அவன் சொல்ல, அப்படின்னா வேற என்ன? எல்லோரும் ஒரே நேரத்தில் கோரஸாக கேட்டனர். அந்த சத்தம் கேட்டு புதருக்குள் இருந்த அது அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் உறைந்து நின்றார்கள். ஹரிஷ் தான் முதலில் சுதாரித்து தனக்கு பக்கத்தில் நின்ற சந்தனா மற்றும் அக்ஷராவின் கைகளை பிடித்தபடி ஓடுங்க என்று கத்தினான். உடனே அவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் சிதறி ஓட, திடீரென்று போஸ் மட்டும் ஓடாமல் தைரியமாக நின்றான். அவனுக்கு எதிரில் பெரிய கரடி ஒன்று பயங்கரமான உருமலுடன் நின்று கொண்டு இருந்தது. இங்கே கரடி எப்படி வந்துச்சு? அதிர்ச்சியுடன் கேட்ட கயல்விழி அப்போதுதான் போஸ் அதை எதிர்த்து நிற்பதை கவனித்தாள். போஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த பக்கம் வாங்க, அவள் கத்த. போஸ் அதையெல்லாம் காதில் வாங்காதவன் போல வீரத்துடன் அந்த கரடியை பார்த்தான். கத்திக்கொண்டு திரும்பவும் காட்டுக்குள் ஓடியது. ஹரிஷுக்கு ஏதோ தப்பாக இருப்பது போல தோன்ற ஓடும் அந்த கரடியின் கால்களை கவனித்தான். ஓ, கதை அப்படி போகுதா? முதல்ல இது கரடியே இல்லை, கரடி வேஷம் போட்ட மனுஷன். நான் கூட ஒரு நிமிஷம் ஏமாந்து போயிட்டேன். ஆனால் இந்த போஸ் ஜகஜால கில்லாடி தான். இந்த பிளான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு போட்டியவே அனௌன்ஸ் பண்ணானா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இப்போது அந்த போஸ் கயல்விழியின் முன்னால் வந்து கெத்தாக நின்றான். நீ ஒன்றும் பயப்படாத கயல், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னை எதாலையும் காயப்படுத்த முடியாது. அந்த சிங்கமே வந்தாலும் நான் ஒத்தாள நின்று உனக்காக சண்டை போடுவேன், அவன் பெருமையுடன் சொன்னான். அதை கேட்டு கயல்விழி அப்படியே உருகி போய்விட்டாள். போஸ் இவ்வளோ தைரியசாலியாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாளாக நான் அவரை பற்றி அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன் என்று மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். பா, உலகமாக நடிப்புடா டேய், அந்த சிவாஜி கணேஷ்னையே முன்னாடி தோற்று போயிடுவார். மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டிருந்த ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக நின்றிருந்தான். சந்தனா திரும்பி ஹரிஷை பார்த்தாள். ஹரிஷ் அந்த கரடியை பார்த்து பயந்து ஓடிய போது போஸ் அதே கரடியை எதிர்த்து நின்றது அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. கூடவே கொஞ்சம் வருத்தமும் ஏற்பட்டது. பேபி, என்னாச்சு? இன்னும் பயமா இருக்கா? ஹரிஷ் அவளுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தனா ஒரு பெரும் மூச்சுடன் தலையாட்டினாள். காட்டில் ஒரு கரடி தனியாக சுற்றி திரியுது, அது ரொம்ப ஆபத்தானது. நாம் உடனே திரும்பி போய் மற்றவங்க கிட்ட இதை பற்றி சொல்லி எச்சரிக்கணும், அப்போ தான் அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, அக்ஷராவின் அண்ணன் பயத்துடன் கூறினான். இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அது வெறும் கரடி தான். இன்னொரு தடவை இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை கொன்றுவேன். அப்புறம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு கரடி பிரியாணி போட்டுற வேண்டியதா? போஸ் திமிராக பேசினான். அவர்கள் எல்லோரும் கேம்பிற்கு திரும்பி போனவுடன் இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட போகிறது என்று அவன் நினைத்தான். எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று பெருமையாக எண்ணிக்கொண்டான். சரி, நாம் இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அக்ஷராவின் முகம் திடீரென்று வெளிரியது. அவள் வீல் என்று கத்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே இன்னொரு கரடி. நடுங்கும் கைகளால் கொஞ்ச தூரத்தில் அவர்களை முறைத்தபடி நின்றிருந்த கரடியை சுட்டி காட்டினாள். அதை பார்த்த எல்லோருடைய முகத்திலும் மரண பயம் தெரிந்தது. இந்த கரடி முதலில் வந்ததை விட 2 மடங்கு பெரியதாக இருந்தது. அவர்களிடமிருந்து 100 அடிக்கும் குறைவான தூரத்தில் நின்றிருந்த அந்த உருவத்தை பார்த்து அவர்களுடைய ஹார்ட் ஒரு நிமிடம் துடிப்பதையே நிறுத்தி இருந்தது. ஓடுங்க! இந்த முறை அக்ஷராவின் அண்ணன் கத்திவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடத் தொடங்கினான். என்ன நடக்குதுங்க? கரடி மாதிரி ட்ரெஸ் பண்ண ஒருத்தனை தான் நான் ஏற்பாடு பண்ணேன், அவன் தான் முன்னாடியே வந்துட்டு போயிட்டானே. அப்போ இது யாரு? போஸ் தனக்குள் யோசித்தான். அம்மா! ஓட முயற்சித்த அக்ஷரா மீண்டும் கத்த. ஹரிஷ் நின்று திரும்பி பார்த்தான். என்னாச்சு அக்ஷரா? அவன் பதட்டத்துடன் கேட்டான். இப்போது வந்திருப்பது உண்மையான கரடிதான் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. கால் சுளுக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன், அவள் அழுது கொண்டே சொல்ல. அக்ஷரா, நாம் இங்கிருந்து உடனே போயாகணும். சந்தனா பயத்துடன் கத்தினாள். சந்தனா, நீ திரும்பி பார்க்காம ஓடு, சொன்ன ஹரிஷ் அக்ஷராவை முதுகில் தூக்கி கொண்டு அவளுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்த போஸ், என்னை திரும்ப வந்துட்டியா? பக்கத்தில் வா, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் என்று அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான். டேய் போஸ், நான் இங்கே இருக்கேன், அது உண்மையான கரடி, வேகமாக அங்கிருந்து தப்பிச்சு ஓடு என்று ஒரு குரல் கேட்க, அதை கேட்ட போஸின் முகம் பேயறந்தது போல மாறியது. கையில் இருந்த கத்தியை காட்டுக்குள் வீசி எறிந்துவிட்டு புயல் வேகத்தில் அங்கிருந்து ஓடினான். அவர்கள் அனைவரும் ஓட, அதை தன்னுடைய இறை என நினைத்த கரடி அவர்களை துரத்தத் தொடங்கியது. போஸ், நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு நினச்சேன். ஓடிக்கொண்டிருந்த கயல்விழி போஸை பார்த்து கேட்டாள். இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு, அது ஒரு உண்மையான கரடி, பின்ன ஓடாமல் என்ன செய்கிறது? கத்திய போஸ்
கால் தடுக்கி தரையில் விழுந்தான். அவன் உடலில் காயங்கள் ஏற்பட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திரும்பவும் எழுந்து மின்னல் வேகத்தில் ஓடினான். இப்போது அவன் தன்னுடைய வருங்கால மனைவியை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான். கயல்விழி அவனை பரிதாபமாக பார்த்தாள். என்னதான் அவள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் இறைக்காக வெறித்தனமாக துரத்தி கொண்டு வரும் கரடியின் முன்னால் அதெல்லாம் பலிக்காது. அதனால் இப்போதைக்கு அவளும் தப்பித்து ஓட வேண்டிய நிலைமையில்தான் இருந்தாள். ஹரிஷ், என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கோங்க, அக்ஷரா விரக்தியுடன் சொன்னாள். என்ன உளறிட்டு இருக்கீங்க அக்ஷரா? நாம் எல்லாரும் ஒன்றா தானே இங்கே வந்தோம். அப்புறம் இப்போ உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு போக சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது, ஹரிஷ் உறுதியாக சொன்னான். அதை கேட்டதும் அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சந்தனா ஹரிஷை திரும்பி பார்த்தபடி ஓட, சந்தனா திரும்பி பார்க்காத, அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவோம், நீ ஃபாஸ்ட்டாக ஓடுறதுல மட்டும் கவனத்தை வை, நான் உன் பின்னாடி தான் வரேன், ஹரிஷ் கத்தி சொல்ல அதை நம்பிய சந்தனா அவன் சொன்னது போலவே செய்தாள். சந்தனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டதை உறுதி செய்த ஹரிஷ் சட்டென்று ஓடுவதை நிறுத்தி அக்ஷராவை இறக்கி விட்டான். அக்ஷரா, இந்த வழிதான், நம்ம கேம்ப் இங்கிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களும் வேகமாக அங்கே போங்க. ஹரிஷ் மரங்களுக்கு இடையில் இருந்த பாதையை சுட்டி காட்டி சொன்னான். இல்லை ஹரிஷ், நான் உங்களை விட்டு தனியாக போக மாட்டேன், அக்ஷரா கவலையுடன் மறுத்து தலையாட்டினாள். அக்ஷரா, பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுங்க சொன்ன ஹரிஷ் திரும்பி கரடியை நோக்கி பாய்ந்தான். போஸ் வீசி எறிந்த கத்தியை அவன் ஏற்கனவே எடுத்து இடுப்பில் சொருகியிருந்தான். கத்தியால் அந்த கரடியை காயப்படுத்த முடியவில்லை. அதனால் ஹரிஷ் பக்கத்தில் கிடந்த ஒரு பாறையை எடுத்து அதன் மண்டையில் உடைத்தான். உடனே அந்த கரடி வித்தியாசமான ஒரு அலறலை எழுப்பியது. ஹரிஷ் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் கேம்ப் இருக்கும் திசையில் செல்லாமல் அதற்கு எதிர் திசையில் அடர்ந்த காட்டுக்குள் ஓடினான். அந்த கரடியும் வெறித்தனமாக அவனை துரத்தியது. கொஞ்ச தூரத்தில் ஒரு சமமான நிலப்பரப்பு வர ஓடி வந்த வேகத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஹரிஷ் உருண்டு விழுந்தான். வேகமாக ஓடி வந்த அந்த கரடியும் ஒரு மரத்தில் மோதி நின்றது. அதற்குள் துள்ளி குதித்து எழுந்த ஹரிஷ் மீண்டும் காட்டுக்குள் ஓடினான். அக்ஷரா ஒரு வழியாக கேம்ப் இருக்கும் இடத்திற்கு சென்றபோது அவளுடைய அண்ணன் வேகமாக ஓடி வந்தான். அக்ஷரா, நீ மட்டும் வர, ஹரிஷ் எங்க? சந்தனா நடுங்கும் குரலில் கேட்டாள். அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக கரடியோட கவனத்தை திசை திருப்பி வேற பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டாரு, அக்ஷரா கவலையுடன் பதில் சொன்னாள். அப்போது அவர்களுக்கு அந்த காட்டுக்குள் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எதிரொலிக்கும் அழுகை குரல் கேட்டது. கரடி ஹரிஷை ஏதோ செய்துவிட்டதென்று அவர்கள் நினைத்தனர். அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கார்த்திக் மட்டும் சந்தோஷப்பட்டான். அவனுக்கு ஹரிஷ் மீது எந்த அனுதாபமும் வரவில்லை. இல்லை, ஏன் ஹரிஷ்க்கு எதுவும் ஆயிருக்காது. சந்தனா கண்ணீரை அடக்க முடியாமல் கீழே விழுந்து அழுது புரண்டாள். ஹரிஷ், உனக்கு என்னாச்சு? கயல்விழிக்கும் அழுகை வந்தது. அப்போது திடீரென ஆவேசத்துடன் எழுந்த சந்தனா, ஹரிஷை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மறுபடியும் காட்டுக்குள்ளே போக போகிறேன், உங்களில் யாராவது எனக்கு துணைக்கு வரீங்களா என்று கேட்டாள். ஆனால் யாருமே பதில் சொல்லவில்லை. சந்தனா உடைந்து போய் மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அப்போது காட்டுக்குள்ளிருந்து மீண்டும் அலறல் சத்தங்கள் கேட்டது. அது வெறும் கரடியின் சத்தம் போல தெரியவில்லை. சந்தனாவின் தோளை தொட்ட கயல்விழி, நான் கூட வரேன், நாம் எப்படியாவது ஹரிஷை காப்பாற்றணும் என்றாள். கயல், என்ன விளையாடுறியா? அங்கே நிறைய ஆபத்து இருக்கு, அந்த கரடி வேற என்ன பண்ணுன்னே தெரியாது, போஸ் சொல்ல கயல்விழி கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் செய்ய வேண்டிய வேலையை தான் ஹரிஷ் செஞ்சுருக்கான், இப்போ அவனையாவது நான் காப்பாற்றி ஆகணும், நீ என் வழியை விட்டு விலகி நில்லு கம்பீரமாக சொன்ன கயல்விழி சந்தனாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். கயல், போஸ் கோபமாக கத்த அதையெல்லாம் அவள் காதிலேயே வாங்கவில்லை. நானும் அவங்களோட போகிறேன். அக்ஷராவும் முன்னால் வந்தாள். அவளுடைய காலில் அடிபட்டு இருந்ததால் நிற்க முடியாமல் அவள் தடுமாற அவளுடைய அண்ணன் தாங்கி பிடித்தான். அக்ஷரா, வேண்டாம், இந்த நிலைமையில் உன்னால் அங்கே போக முடியாது அவன் தடுக்க. என் உயிரை காப்பாற்றினவருக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படி? அக்ஷரா பிடிவாதமாக இருந்தாள். சரி, நானும் கூட வரேன், பல்லை கடித்து கொண்டு அவளுடைய அண்ணன் கூறினான். அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால், ஹரிஷ் அந்த நேரத்தில் ஒரு கட்டுவீரியன் பாம்போடு சண்டை போட்டு கொண்டு இருந்தான். அவனுடைய நிலைமை பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தது. ஆனால் ஹரிஷ் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தன்னால் முடிந்தளவு அதனுடன் பலமாக போராடினான். கையில் இருந்த கத்தியால் முடிந்தளவு அதன் உடலில் காயங்களை ஏற்படுத்த ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத அந்த கரடி திரும்ப காட்டுக்குள் ஓடியிருந்தது. சண்டையிட்டு அந்த கரடியை விரட்டி அடித்தவன் கேம்பிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு இடத்தில் சோர்ந்து போய் அமர அவனுடைய காலுக்கடியில் இருந்து இந்த பாம்பு புஷ் என்று எழுந்தது. பார்த்த நொடியிலேயே அது ஒரு மோசமான விஷப்பாம்பு என்று தெரிந்துவிட
அவனுடைய காலை கொத்த வந்த கடைசி நொடியில் அதன் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் ஹரிஷ். அதன் வால் பகுதி துடிக்க ஒரு பெரிய கல்லை எடுத்து அதன் முதுகில் நச்சென்று போட்டான். அந்த இடத்தை கல் நசுக்க வாலின் துடிப்பு மெதுவாக அடங்கியது. பிறகு உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தவன் வால் பகுதியை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரே நொடியில் அதன் தலையை பாறையில் அடித்திருந்தான். அந்த ஒரு அடியிலேயே அதன் உயிர் பிரிந்திருந்தது. சந்தனா, கயல்விழி, அக்ஷரா, அவளுடைய அண்ணன் நால்வரும் காட்டு பகுதியில் இறங்கி நடக்க பாம்பை பிடித்தபடி நின்றிருந்த ஹரிஷைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஹரி! சந்தனா ஓடிப்போய் அவனை கட்டி பிடித்து கொண்டாள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவள் ஹரிஷை மொத்தமாக இழந்து விட்டதாக நினைத்து பயந்திருந்தாள். அவன் ஒரு யூஸ்லெஸ் என்று அவளுடைய குடும்பம் நினைத்திருந்தாலும் ஹரிஷ் எப்போதும் சந்தனாவிடம் பாசமாகத்தான் நடந்து கொண்டான். இனிமேல் அவனை உயிரோடு பார்க்க முடியாதா என்று நினைத்த அந்த நொடியில்தான் அவனை எந்த அளவுக்கு தீவிரமாக காதலிக்கிறோம் என்பதை சந்தனா புரிந்து கொண்டாள். அவன் இல்லை என்றால் தான் உயிர் வாழ்வதே வேஸ்ட் என்ற நிலைமைக்கு அவள் வந்திருந்தாள். ஹரிஷை கட்டி பிடித்திருந்தவள் அதை பற்றி யோசித்து தேம்பி தேம்பி அழுதாள். பேபி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், இங்கே பாரு. அச்சோ, இப்படி அழுவுறதால நீ கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப்பெல்லாம் கலையுது பாரு. ஒரு சின்ன குழந்தையிடம் பேசுவது போல ஹரிஷ் அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு சமாதானப்படுத்தினான். ஆனால் சந்தனாவின் அழுகையை அவ்வளவு சுலபமாக நிறுத்த முடியவில்லை. அவனுடைய நெஞ்சில் புதைந்து கொண்டு இத்தனை வருடங்கள் சேர்த்து வைத்திருந்ததை மொத்தமாக அழுது தீர்த்தாள். போதும் பேபி, நீ இப்படி அழுதேனா எனக்கும் அழுக வருது. ஹரிஷ் சொல்ல சந்தனாவின் அழுகை சுவிட்ச் போட்டது போல நின்றது. இல்லை, நான் அழலை, நீ வேணா பாரு. முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தபடி அவள் சொன்னாள். உனக்கு எதுவும் ஆகலையே ஹரிஷ்? கயல்விழி அக்கறையுடன் கேட்டாள். நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? அக்ஷராவும் பதட்டத்துடன் கேட்டாள். இருவரையும் பார்த்து பொதுவாக சிரித்த ஹரிஷ், நான் நல்லா இருக்கேன், அதான் நீங்களே பார்க்குறீங்களே என்றான். அவர்கள் மெதுவாக நடந்து கேம்புக்கு திரும்ப, அதற்குள் ஹரிஷ் கரடியோடும் பாம்போடும் சண்டை போட்டு ஜெயித்தது அங்கு காற்றை விட வேகமாக பரவியிருந்தது. அவர்கள் எல்லோரும் ஹரிஷை நம்ப முடியாமல் பார்த்தனர். இத்தனை நாட்கள் அவர்கள் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவன் இன்று ஒரே நாளில் வேறொருவனாய் மாறி நின்றான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்பொழுது ஹரிஷின் தோளில் ஒருவன் கை வைத்து தட்டி கொடுத்தான். அதை பார்த்து அங்கிருந்த கூட்டம் ஆ என வாயை பிளந்தது. அந்த புதிய மனிதனை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ், நீங்க என்று கேட்டான். உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தனி ஆளா ஒரு கரடி கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சு துரத்தி விட்டுருக்கீங்க. பத்தாவதுக்கு வெறும் கையாலேயே ஒரு பாம்பையும் கொண்டு இருக்கீங்க. ரியலி யூ ஆர் அமேசிங். உங்களை போயா இவங்க எல்லாரும் வேஸ்ட் ஃபெல்லோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க? என்னால் நம்பவே முடியல. அந்த மனிதன் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அவன் யாரென்று தெரியாமல் முழித்தான். கார்த்திக், போஸ் எல்லாம் அவன் பேசுவதை கேட்டு எதுவுமே குறுக்கே பேசாமல் அமைதியாக நின்றிருந்தனர். அதிலிருந்தே தன் முன்னால் பேசிக்கொண்டிருந்தவன் நிச்சயம் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருப்பான் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். ஆனால் தமிழ்நாட்டின் முக்கியமான கம்பெனிகளில் ஒன்றான பிரபாகரன் இண்டஸ்ட்ரியலின் வாரிசான ஜீவாதான் அவன் என்பது ஹரிஷுக்கு தெரியாது. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ் கேட்க, சாரி, நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். என்னோட பேர் ஜீவா, ஜீவன் பிரபாகரன். உங்களை என்னோட ஃப்ரெண்டாக அடையிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்டினான். அதை பிடித்து குலுக்கியவன், என்னோட பேர் ஹரிஷ் என்றான். ஜீவா ஹரிஷுடன் மிகவும் நட்பாக பழகுவதை அங்கிருந்தவர்கள் பொறாமையுடன் பார்த்தனர். அவனுடைய தாத்தா பிரபாகரன் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து ஜீரோவிலிருந்து தொடங்கி தன்னுடைய தொழிலை பெரிய அளவில் வளர்த்தெடுத்திருந்தார். இப்போது அவர்களின் கைவசம் விரல் விட்டு எண்ணவே முடியாத தொழில்கள் இருந்தது. என்டர்டைன்மெண்ட் துறையிலும் அவர்களுக்கு பிஸ்னஸ் இருந்தது. பிஸ்னஸில் ஆர்வம் குறைந்து ஒதுங்கிய பிரபாகரன் அதிகாரங்களை தன் பேரனுக்கு கைமாற்றி விட்டு இருந்தார். ஆண்டனி, நீரஜ் போன்ற பெரிய தாதாக்கள் கூட ஜீவாவை மதித்தனர். அந்த அளவுக்கு அவன் செல்வாக்குடன் திகழ்ந்தான். ஹரிஷ் இடையில் சில வருடங்கள் பிஸ்னஸில் இருந்து சுத்தமாக ஒதுங்கி இருந்ததால் ஜீவாவை பற்றி தெரியாமல் இருந்தான். அந்த இடம் ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்ப எல்லோரும் மீண்டும் குரூப்பாக பிரிந்து அவர்களுடைய வேலையை பார்க்க தொடங்கினர். சந்தனா அவனுடைய காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்ட பிறகு ஹரிஷ் அங்கிருந்த பாறையில் ஜீவாவுடன் சேர்ந்து அமர்ந்தான். அவர்களுக்குள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர்களுக்கு இடையில் ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷனை உணர்ந்தார்கள். அதற்குள் போ வா என்று ஒருமையில் பேசிக்கொள்ளும் நெருக்கமும் உருவாகி இருந்தது. ஹரிஷ், இந்த லேண்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஜீவா திடீரென அவனிடம் கேட்டான். உனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமா?
ஹரிஷ் நேரடியாக பதில் சொல்லாமல் அவனிடம் வேறொரு கேள்வியை கேட்டான். அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு, இயற்கையை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கட்டடங்களை கட்டி அதோட இயற்கை அழகை எடுக்க போகிறோன்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. ஜீவா சற்று வருத்தத்துடன் கூறினார். நானும் அதைத்தான் யோசித்தேன். இந்த இடம் கட்டடத்துக்கு சரியாக வருமாங்கிறதே ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அப்புறம் இவ்வளோ பெரிய காட்டை நம்மளோட சுயநலத்துக்காக மொத்தமாக அழிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஹரிஷும் தன் மனதில் இருந்ததை கூறினான். அப்போது அங்கு வந்த ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாமா என்று தன்னுடைய கணவனை அழைத்தாள். ஹரிஷ், நான் என் ஒய்ஃப் கூட ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன், நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் என்று ஜீவா கூற, ஓகே ஷியோர் என்றான் ஹரிஷ். ஜீவாவின் ஒய்ஃப் திவ்யாவும் ஹரிஷை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள். அவள் சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸில் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். அவளுடைய முதுகு பகுதியில் ஒரு பச்சை நிற டிராகன் மங்கலாக தெரிந்தது. இப்போது ஹரிஷ் தனியாக உட்கார்ந்திருக்க சந்தனா, கயல்விழி, அக்ஷரா 3 பேரும் ஒன்றாக அங்கே வந்தனர். ஹரிஷ், தயவு செஞ்சு எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்கள், எப்படி அவ்வளோ பயங்கரமாக இருந்த கரடி கூட சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது? அக்ஷரா ஆர்வமாக கேட்டாள். கயல்விழி மற்றும் சந்தனாவின் முகத்திலும் அதே அளவுக்கு ஆர்வம் இருந்தது. சாதாரண மனிதனால் இது செய்ய முடியாதென்று அவர்கள் நினைத்தார்கள். கயல்விழியை விட அங்கு ஹரிஷின் ரகசியம் பற்றி தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அவன் சாப்பிட்ட ஹெர்பல் டேப்லெட்டின் மூலம் ஹரிஷ் சக்தி வாய்ந்தவனாகவும் பலமுள்ளவனாகவும் மாறியிருப்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன சக்தி இருந்தாலும் 2 காட்டு விலங்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக போராடி ஜெயிக்கும் அளவிற்கு அந்த திறன் இருக்கும் என்று அவள் நம்ப தயாராக இல்லை. இதில் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. நான் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். அந்த கரடியை காட்டுக்குள்ளே துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இந்த பாம்பை என் காலில் மிதிச்சிட்டேன். அதனால தான் அதை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல கயல்விழி அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். அப்போது திடீரென்று ஒரு வித்தியாசமான அழுகை சத்தம் கேட்டது. அந்த இடமே பரபரப்பாக, அங்கே என்னமோ நடந்துருச்சு, எல்லாரும் ஓடிவாங்க, யாரோ கத்தினார்கள். ஹரிஷ் வேகமாக எழுந்து நின்றான். அப்போது எதிரில் திவ்யாவை சுமந்தபடி ஜீவா பதட்டத்துடன் ஓடி வருவதை கண்டான். இங்கே யாராவது டாக்டர் இருக்கீங்களா? உடனே வந்து என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட அழும் குரலில் அவன் கேட்டான். திவ்யாவின் உடம்பு நடுங்கி கொண்டு இருந்தது. அவள் மூச்சு விடவே சிரமப்பட்டு கொண்டிருக்க சடனாக அவளுடைய உடம்பு வேறு தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, திவ்யாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கம்பீரமாக அவனோடு பேசிக்கொண்டு இருந்த ஜீவா தன்னுடைய மனைவியின் கன்னத்தை தட்டி தட்டி பரிதாபமாக அழுது கொண்டிருந்தான். ஹரிஷால் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. அப்போது ஒரு இளைஞன் முன்னால் வந்து தன்னை டாக்டர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். உன்னோட ஜாதகமெல்லாம் எனக்கு தேவையில்லை, முதல்ல வந்து என் ஒய்ஃபை பாரு, ஜீவா சொல்ல அந்த இளைஞனும் அமைதியாக திவ்யாவின் பக்கத்தில் மண்டியிட்டு அமர்ந்து அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தான். என்னாச்சு, ஏதாவது தெரியுதா? எவ்வளோ நேரமாக பார்ப்ப? ஜீவா குறுக்கிட்டு கேட்க அந்த டாக்டருக்கு எரிச்சலாக வந்தது. இருந்தாலும் ஜீவாவின் பவரை நினைத்து தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து தலையை மறுப்பாக ஆட்டிய அந்த டாக்டர், சாரி மிஸ்டர் ஜீவா, உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, அதிகபட்சம் அவங்களால இன்னும் 1 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ நிஜமாவே டாக்டர் தானா? ஒழுங்கா இங்கிருந்து தள்ளி போயிடு, வர்ற கோவத்துக்கு உன்னை கொன்னாலும் கொன்றுவேன். ஜீவா தன்னை மீறி ஆக்ரோஷமாக கத்தினான். ஆனால் நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன், இதில் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அந்த இளைஞன் தயக்கத்துடன் சொன்னான். இப்போது ஜீவா, என்ன இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலையா என்று போஸை பார்த்து கத்தினான். இதோ இப்போவே நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன். ஜீவாவின் அனல் கக்கும் பார்வையை பார்த்து போஸ் தடுமாறினான். அப்போது அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே வந்த ஹரிஷ், ஜீவா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே டாக்டர் சொன்ன நேரம் கடந்துடும், பட் அவங்கள காப்பாற்ற என்கிட்ட ஒரு வழி இருக்குது என்று கூறினான். ஹரிஷ், நீ இப்போ என்ன சொல்ல வர? உன்னால் என்னோட திவ்யாவை காப்பாற்ற முடியுமா? ஜீவா நம்பிக்கையுடன் கேட்டான். ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா அவனுடைய கையை பிடித்து இழுத்தாள். சாரி மிஸ்டர் ஜீவா, ஹரிஷுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங்லாம் எதுவும் இல்லை, அவன் ஏதோ ஆர்வக்கோளாறில் சொல்கிறான் என்று அவசரமாக கூறினாள். அவனுடன் வாழ்ந்த இந்த 3 வருடங்களில் ஹரிஷ் பற்றிய நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியாவிட்டாலும் இதுவரை அவன் யாருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து அவள் பார்த்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஜீவாவின் மனைவி விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அவள் பயந்தாள். ஜீவா பயப்பட வேண்டாம், ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, ஹரி முட்டாள்தனமாக நடந்துக்காத, சந்தனா குறுக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் செய்தாள். முதல்ல நீ பயப்படாத சந்தனா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்,
அங்கே ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதான் நமக்கு முக்கியம். அவளுடைய கைகளை தட்டி கொடுத்து சொன்னான். பிறகு நேராக ஜீவாவிடம் சென்ற அவன், ஜீவா நல்லா யோசிச்சு சொல்லு, திவ்யா காட்டில் ஏதாவது சாப்பிட்டாங்களா என்று கேட்டான். திவ்யாவின் உதட்டை சுற்றி எல்லோ கலரில் ஏதோ இருப்பதை ஹரிஷ் ஏற்கனவே தெளிவாக கவனித்திருந்தான். அவள் ஏதாவது சாப்பிட்டாளா? ஜீவா தன்னுடைய நெற்றியை தேய்த்து கொண்டே யோசித்தாள். ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த கடற்கரை ஓரமாக நடந்துட்டு இருந்தப்போ அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அதில் இருந்த பேரிக்காயை நான் தான் அவளுக்கு பறித்து கொடுத்தேன். ஜீவா வேகமாக சொன்னான். அதான் விஷயம். உணர்ச்சி வசப்பட்ட ஹரிஷ் சட் என்று கத்தினான். அவனும் அந்த மரத்தை கவனித்திருந்தான். அது பேரிக்காய் மரம் அல்ல. ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் அந்த பழத்தை பற்றி அவன் படித்திருந்தான். அதில் அந்த பழத்தை ஆப்பிள் ஆஃப் டெத் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அதற்கு மரணத்தின் ஆப்பிள் என்று பொருள். ஹரிஷ் அதற்கான மாற்று மருந்து தயாரிக்கும் செய்முறையை ஞாபகப்படுத்தி கொண்டான். என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஜீவா, ஹரிஷ் சொல்ல ஜீவாவின் முகத்தில் ஒரு ஒளி வெள்ளம் தெரிந்தது. அவங்க சாப்பிட்டது விஷம்னு நீ கவனிக்கலையா ஜீவா? இந்த விஷத்துக்கான மாற்று மருந்து தயாரிக்கிற மூலிகைகளை நான் காட்டில் பார்த்தேன். யாராவது போய் அதை பறிச்சுட்டு வரணும். அதுக்குள்ளே அந்த டாக்டர்கிட்ட ஏதாவது அலர்ஜி மருந்து இருந்தால் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று ஹரிஷ் யோசனையோடு சொன்னான். ஜீவா எதுவும் பேசுவதற்கு முன்பே அருகில் இருப்பவர்கள் ஹரிஷை சந்தேகப்படத் தொடங்கிவிட்டார்கள். ஜீவாவிடம் அவனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். அதையெல்லாம் கேட்ட ஜீவாவுக்கு இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் திரும்பி அந்த டாக்டரை பார்த்தான். ஹரிஷ் சொல்கிறத பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்று ஜீவா கேட்க அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான். சில மூலிகைகள் நோயை குணப்படுத்தும்னு நான் படிச்சிருக்கேன். இவர் சொல்கிறது அதுவாக இருக்கலாம். அந்த டாக்டர் மெதுவாக சொன்னான். இவனை போய் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க. இவனே ஒரு அறகுறை, எதையும் உருப்படியாக செய்ய மாட்டான். கார்த்திக்கும் போஸும் ஆளுக்கு ஒரு பக்கம் குறை சொல்ல ஹரிஷ் எரிச்சல் அடைந்தான். ஜீவா, இவங்க 2 பேருக்கும் ஏதோ ட்ரீட்மெண்ட் தெரியும் போல. நான் அவனை விளைவிக்கிறேன், நீங்கள் அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் ஹரிஷ் அமைதியாக கூறினான். வேணும்னே எங்களை வம்பில் மாட்டிவிட பார்க்குறியா? போஸ் சத்தமாக கத்தினான். நீ அவரை ஏமாற்ற ட்ரை பண்ணலங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது? கார்த்திக் அவனுடைய பங்குக்கு மறுபடியும் நக்கலடித்தான். ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பற்றி அவர்கள் இருவருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. முதல்ல நீங்கள் எதுக்காக நம்பணும்? ஜீவா என்னை நம்புகிறான், அவனுக்காக நான் செய்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியலன்னா அமைதியாக வாயை மூடிட்டுருங்க. ஹரிஷே ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்திருந்தான். ஹரிஷ் சொல்கிறது சரிதான். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இன்னொரு தடவை வாயை திறந்தீங்க, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களால் பேசவே முடியாது. ஜீவா எச்சரிக்க அந்த இடமே அமைதியானது. பிறகு ஹரிஷை திரும்பி பார்த்தவன், ஹரிஷ், நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். எப்படியாவது என்னோடய ஒய்ஃபை காப்பாற்றி கொடுத்துரு என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். சரி என்று தலையாட்டிய ஹரிஷ், இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சதுப்பு நிலம் வரும். அதில் 2 செடி மட்டும் பெரிய பெரிய இலைகளோட தனியாக வித்தியாசமாக இருக்கும். அதை வேரோடு பிடுங்கிட்டு வா. மறந்துடாத ஜீவா, அதோட வேர் கண்டிப்பாக வேணும் அழுத்தமாக சொன்ன ஹரிஷ் இப்போது அந்த டாக்டரிடம் திரும்பினான். ப்ளீஸ் டாக்டர், உங்களோட மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு வாங்களேன் ஹரிஷ் சொல்ல அவன் வேகமாக அதை எடுக்க ஓடினான். ஹரிஷ் திவ்யாவை தூக்கி ஒரு போர்வையில் படுக்க வைத்தான். ஜீவா செடிகளை தேடி போன பிறகு சந்தனா ஹரிஷிடம் வந்து கிசுகிசுப்பாக பேசினாள். ஹரிஷ் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவா சார்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுரு என்று அவள் சொல்ல, சந்தனா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஹரிஷ் முதல் முறையாக அவள் மீது எரிந்து விழுந்தான். உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன்? நீ ஒரு டாக்டர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பண்ணுற விஷயத்தால் ஜீவாவோட இனிமையாக ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சந்தனா வாய்விட்டு புலம்ப அதற்குள் அந்த டாக்டர் தன்னுடைய மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். அதை வாங்கி திவ்யாவின் வாய்ப்பகுதியை சுத்தம் செய்த ஹரிஷ், டாக்டர், சீக்கிரமாக ஏதாவது ஒரு அலர்ஜி மருந்து கொடுங்க என்று அந்த இளம் டாக்டரையும் அவசரப்படுத்தினான். கொஞ்ச நேரத்தில் ஜீவா திரும்பி வந்தவுடன் அந்த டாக்டர், உங்கள் ஒய்ஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது அலர்ஜி மருந்து கொடுத்து சைடு எஃபெக்ட் ஆயிருக்கா என்று கேட்டான். ஜீவா இல்லை என்று தலையாட்ட அந்த டாக்டர் ரெடியாக வைத்திருந்த அலர்ஜி மருந்தை ஊசி வழியாக அவளுக்கு ஏற்றினார். கவலையோடு பார்த்து கொண்டிருந்த சந்தனா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட நேராக சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து விடலாம் என்று ஜீவாவிடம் வந்தாள். நிஜமாவே ஹரிஷுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் என்று அவள் சொன்னாள். ஜீவா, சொன்னால் கேளுங்க, அந்த ஹரிஷ் ஏதோ ஏமாத்து வேலை பண்ணுறான்னு நல்லா தெரியுது. நாம் உடனே உங்கள் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும், போஸ் பதட்டத்துடன் கூறினான். இப்படியே ஆளாளுக்கு ஒன்று கூற, எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா என்று கத்தினான் ஜீவா. நீங்கள் எல்லாரும் ஹரிஷ் என்னோட ஒய்ஃபை கொன்றுவான்னு பயப்படுறீங்க. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் டாக்டர் சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க.
1 மணி நேரத்துக்கு மேலே அவள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு அவர் தான் சொன்னார். எவ்வளோ வேகமாக ஆம்புலன்ஸ் வந்தாலும் அதுக்குள்ளே என்னோட திவ்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஹரிஷை நம்புறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் உங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் இப்போ தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தனை நிம்மதியாக அதில் ஃபோக்கஸ் பண்ண விடுங்க. ஜீவா அந்த கூட்டத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அவனுடைய கண்கள் கலங்கி இருந்தது. அதை கேட்டு சந்தனா திகைப்புடன் ஹரிஷை பார்த்தாள். பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.